ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். தலை வலிக்குது. காலையிலே தலை குளிக்கிறது தலை வலியாக இருக்கு. இனிமேல் சமையல் வேலை தான். இன்னும் டிஃபன் கூட பண்ணலை, இனிமேட்டு தான் பண்ணணும். காலையில் நான் தூங்கி முடிக்கும்போது மணி 10:30. இப்போ என்ன டைம்னு பார்க்கலாமா? இல்லை, நான் 8:30க்கே முடிச்சிட்டேன். ஆனால் நான் பெட்டை விட்டு இறங்கி வரும்போது மணி 10. அதுக்கப்புறம் தான் நான் டீ போட்டேன். டீ போட்டு அப்படியே வச்சுட்டு நேராக பாத்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டே இருக்கும்போது என் ஹஸ் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களும் பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் டீயே குடிச்சு முடிச்சிருக்கோம். இனிமேட்டு தான் பாருங்க அப்படியே இருக்கு. காய்ச்சி வச்ச பால்ல இருந்து இல்லாமல் அப்படியே இருக்கு. இப்போ என்ன டிஃபன் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஆனால் மாவு இருக்கு. சட்னி மட்டும் ஏதாவது ரெடி பண்ணணும். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. தக்காளி சட்னி வேணுமா, தேங்காய் சட்னி வேணுமா? 2 சட்னி தான் எங்கள் வீட்டில் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கே எங்கள் வீட்டில் இப்போ தேங்காய் மட்டையை போட்டு உரின்னு உரிக்கணும். அந்த சோம்பேறித்தனத்துக்கு பார்த்தா தக்காளி சட்னி அரைச்சிடலாம். ஆனால் 2 நாளாக தக்காளி சட்னி தான். அப்போ இன்னைக்கு தேங்காய் சட்னி அரைச்சிடலாமா? அரைக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு தலையை தொடச்சிக்கலாம். ஃபேன் போட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப புழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபேன் போட்டு வரையிடுங்க. ஃபேன் போட்டாச்சு. ஃபேன் போட்டாச்சு. நல்லா கலந்து நல்லா தொடச்சிக்கலாம் இப்போ நம்ம. ஆனா நானும் இந்த 60 அடி கூந்தல் மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்கேன் பாருங்களேன். ஒரிஜினல் 60 அடி கூந்தல் வச்சிருக்கிறவங்க கூட இவ்வளோ சீன் போட மாட்டாங்க. செல்லக்குட்டி, மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி, இப்போ இது நான் எதில் அப்லோட் பண்ணட்டும்? சிற்பி 92ல அப்லோட் பண்ணவா, இல்லை சிற்பி 922ல அப்லோட் பண்ணவா? ஓகே, சிற்பி 922ல அப்லோட் பண்ணிக்கலாம். சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் துடைக்கிறத விட எங்கள் ஹஸ்பண்ட் துடைச்சாருன்னா செம்மையா இருக்கு. எனக்கு அப்படியே தூக்கமே வரலாம். அப்படியே நான் அவங்க மடியிலேயே படுத்துக்குவேன். அங்கதான் உட்காந்துருக்காங்க. சரி, நம்மளும் கொஞ்ச நேரம் அப்படியே தொடச்சிட்டு அப்புறமா அப்படியே கிட்ட போய் ஏங்க தலையில உடச்சு விடுங்க, கொஞ்சம் சீன் தான் போடுவான். வாலிட்டியா முடி தேய்ச்சி விடுறேன் கிட்ட வந்தாங்கல்ல, இப்ப தலையை தொடச்சு விடுங்கன்னா கண்டிப்பா பண்ணுவேன். ஒன்று சொல்லவா? என் பஸ்ஸு கிட்ட நான் நைட்டு பேசினேன். அவரே தான் வந்து கிட்ட வந்து பேசினாரு. அப்புறம் நான்லாம் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் சரி வந்து கிட்ட பேசினா 2 வார்த்தை பேசினேன். நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ காலையில இறங்கி வந்துட்டு நான் குளிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடியே நிக்கிறாங்க. எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. டக்குனு எதார்த்தமா திரும்புற பின்னாடி ஒரு உருவம் இப்படி பார்த்து நடந்துட்டேன். பைத்தியம் அறிவில்லை சத்தம் கொடுத்தாங்க. என்ன நீ இவ்வளோ சீக்கிரம் குளிக்க மாட்டீங்க, எப்ப எழுந்துச்ச, நீங்க எழுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி எதுக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் காலைல அவங்கள்ட்ட பேச மாட்டேன், நீ எதுக்கு என்கிட்ட பேசுற அப்படின்னு. ரொம்ப சீனை போடாது, போயிட்டே இருக்கா, போடி போய் கொல்லி, என்ன முடி தேய்ச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவை போடா அப்படின்னு. அப்புறம் இப்போ டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நியூஸ் அது இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோமா. நீ தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆமா, இப்ப மட்டும் உன்ட்ட யார் பேசினா, போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ட்ரெஸ் வேற இல்லை, இருக்கிற ட்ரெஸ்ஸே மாற்றி மாற்றி போட வேண்டியதா இருக்கு. நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் நார்மல் யூஸ்க்கு போடவே மாட்டேன். இப்போ நார்மல் யூஸ்க்கு போடுற மாதிரி இருக்கு. சரி வாங்க போயிட்டு நான் பவுடர்லாம் அடிச்சுட்டு குளிச்ச உடனே பவுடர் அடிச்சிடணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ போய் பவுடர் அடிச்சுட்டு வந்து ஒரு டிஃபன் பண்ணிக்கலாம்.
இல்லாட்டி ஒண்ணு பண்ணவா, மதியம் சாப்பாடு சேர்த்தே பண்ணிட்டோம். ஏன்னா இப்ப மணி வந்து 12 ஆயிடுச்சு. 12வது போகுது. கையோட சோறு, குழம்பு, தொட்டுக்க பண்ணிட்டா ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிடலாம் சீக்கிரமா. சரி, ஓகே. நான் இப்ப சமைச்சு முடிச்சுட்டு நான் ரீல்ஸ்க்கு ரெடி ஆகுறேன். அதுக்குள்ள நீங்க வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். ஓகேவா? நாளைக்கு ஃப்ரெஷ்ஷான வீடியோ இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? சரி.